Welcome, boys and girls. Bitcoin review, I think 7. Okay, let's go. ஸோ இப்போ பிட்காயினோட ப்ரைஸ் செக்ஷன் நம்ம பேசிக்காக முதல்ல பார்க்கலாம். ஓகே, எப்படி பிட்காயின் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு முதல்ல பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாட்டம்லேருந்து இந்த ஹோல் மூவ் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அது என்னோட டிஸ்கவுண்ட்ல இருக்கும். See, everything is here. அண்ட் அதை ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ பிரேக் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இது பாட்டம் வச்சார். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு எங்க இருந்துச்சுன்னா இந்த ஏரியால ஒரு பிக் ரெசிஸ்டன்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் பெரிய ரெசிஸ்டன்ஸ். அண்ட் மைனர் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் இதுக்குள்ள இருந்திருக்கும். ஓகே, நான் இந்த இந்த எல்லா லெவல்லையும் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ பெரிய ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா 91,900 தான் ஃபர்ஸ்ட் பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ அது பிரேக் அவுட் இருந்துச்சு. ஸோ அந்த பெரிய ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆன அப்புறம் நெக்ஸ்ட் லெவல் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருக்கு. இப்போ ஒரு 12 hour போறேன். 12 hours, all right. You can see this clearly. ஓகேவா, இப்போ திருப்பி அகைன் 4 hour வரேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது $100,000 டு ஒரு 102, 103. ஓகேவா, இந்த லெவலுக்குள்ள தான் நெக்ஸ்ட் பிக் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. அதுவும் இப்போ பிரேக் அவுட் பண்ணிட்டோம். So according to Bitcoin, I'm completely bullish. Okay, and even நான் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். I will show you guys. ஸோ இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி TP1 புக் பண்ணிட்டேன். TP1ல 50% ட்ரேட் க்ளோஸ் பண்ணிட்டேன். அண்ட் மை ஸ்டாப் லாஸ் இஸ் இன் மை என்ட்ரி. எனக்கு இப்போ இந்த ட்ரேட் வந்து ரிஸ்க் ஃப்ரீ ப்ளஸ் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். அண்ட் என்னோட ஃபைனல் டிப் எங்கே வச்சிருக்கேன்னா நியர்லி அட் 107,250 எங்கேயோ வச்சிருக்கேன். ஓகேவா, 600 லைக்ல something around here I kept like this. Okay. ஸோ பிட்காயின்ல பொசிஷன் தான் இருக்கேன். பட் நம்ம மார்க்கெட்டோட இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லிட்டில் பேரிஷ். ஓகே, ஒரு மைனர் பேரிஷ்னஸ் இருக்கு. நம்மளுக்கு ஆல் சீசன் வரணும்னா அந்த பேரிஷ் பிளாக் நம்ம கண்டிப்பாக பிரேக் ஆகும். ஓகேவா, ஸோ பட் நான் பண்ண ரிசர்ச்ல நான் 2018 to 2025 வரைக்கும் மார்க்கெட்டை வந்து ரிசர்ச் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ரிசர்ச் பண்ணதுல என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஸோ ஆல்கைன் பேசிக்லி ரேஞ்சாக ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ நம்ம வந்துட்டு ஒரு டிமாண்ட்ல அந்த ரேஞ்ச் ஆகிட்டு இருக்கோம். ஓகே, அந்த ரேஞ்சாக ஸ்டார்ட் பண்ணும்போது இது கண்டிப்பாக இந்த பேரிஷ் பிளாக் பிரேக் பண்ணணும். ஓகே, பிரேக் பண்ணி ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து நெக்ஸ்ட் பம்ப் ஆகணும். ஓகே, இந்த ரீடெஸ்ட் நடந்துச்சு அப்படின்னா ஆல்கைன்ஸ்ல மேக்ஸிமம் ஒரு மூவ் நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். இப்போ ரீசென்ட்லி நீங்கள் வந்து ஆல்கைன்ஸ்ல ஒரு 30-40% மூவ் பார்த்துருப்பீங்க 2 days பிஃபோர். அந்த மூவுமே என் டிஸ்கவுண்ட்ல இருந்தா கேட்ச் ரேட். பட் நான் இப்போ என் டிஸ்கவுண்ட் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் 20 members அண்ட் இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதில் வந்துட்டு கொஞ்சம் நான் இன்சைட்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். பட் நோ ஐம் க்ளோஸ். நான் இப்போ டெலிகிராமில் எல்லாமே ஓப்பனாக போடலான்னு இருக்கேன். ஓகேவா, ஸோ வந்துட்டு முடிஞ்சது போடும். இப்போ நெக்ஸ்ட் இப்போ பார்த்தோம்னா அந்த பேரிஷ் பிளாக் பிரேக் ஆகி ரீடெஸ்ட் கொடுத்து பம்பாக ஆரம்பிச்சிச்சுன்னா ஆல்கைன்ஸ்ல கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு 2-3x நம்ம ஷேராக பார்க்கலாம். ஓகே, பட் ஸ்டில் அந்த பிரேக் அவுட் நடக்கல. அந்த பிரேக் அவுட் நடக்கும்போது பட் ஐ கெஸ் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். ஓகே, நான் பிட்காயின்ல புல்லிஷா இருக்கேன். பட் ஒரு மைனர் பேரிஷ்னஸ் இருக்கு. ஸோ ஐ எம் கான்ஷியஸ். பட் அட் த சேம் டைம் ஐ திங்க் இட் வில் ஹேப்பன். த பிரேக் அவுட் வில் ஹேப்பன் இவென்ச்சுவலி. அந்த பிரேக் அவுட் நடக்கும்போது நான் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணுவேன். ஓகே, அந்த பிரேக் அவுட் நடக்கும்போது நான் வந்து ஆல்கைன்ஸ் வச்சு நான் எந்தெந்த ஆல்கைன் ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணுவேன். ஐ திங்க் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இப்போதைக்கு பார்த்தோம்னா பிட்காயின்ல சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லை. ஓகே, பிட்காயின் பிரைஸ் ஆக்ஷன் அக்கார்டிங் டு பிரைஸ் ஆக்ஷன் வெரி புல்லிஷ். நம்மள்ட்ட இருக்கிற டேட்டாஸ் புல்லிஷ். இதுக்கு மேல நம்மளுக்கு பெருசா ரெசிஸ்டன்ஸ் லெவல் இல்லை. ஓகே, கொஞ்சம் லிக்விடிட்டி லெவல்ஸ் ஒரு லெவல் இருக்கு. இதுக்கு மேல கொஞ்சம் லிக்விடிட்டி இருக்கலாம். ஈவன் இதுக்கு மேல லிக்விடிட்டி இருக்கலாம். பட் அதனால மேஜர் டிப்லாம் வர வாய்ப்பு இல்லை. ஓகே, ஐ மீன் பிலோ 98,000 நமக்கு அதனால போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இப்போவும் பிலோ 98,000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் இருக்கு. நான் சொன்னேன்ல இண்டெக்ஸ்ல ஒரு லைட்டா ஒரு மைனர் பேரிஷ்னஸ் இருக்குன்னா அந்த பேரிஷ்னஸ் கண்டினியூ ஆச்சுன்னா we might dip a little bit like this. இங்க வரைக்கும் கூட வரலாம், அது பிரச்சனை இல்லை, சப்போர்ட் தான் இருக்கும். பட் இந்த ஏரியாக்குள்ள வருமானு கேட்டா பிட்காயின் ஐ மீன் கிரிப்டோ பொறுத்தவரைக்கும் நான் எதுவுமே கம்ப்ளீட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஃபார் நவ் ஐம் புல்லிஷ். நான் பிட்காயின் லாங் பண்ணியிருக்கேன் எவ்ரிதிங். அண்ட் டில் சப்போர்ட்ல பிட்காயின் கன்சல்டேட் ஆகுறது வரைக்கும் ஐ வில் பி லாகிங் இட். பட் according to the data,
இண்டெக்ஸ் வந்து கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆகும். ஓகேவா? அது வந்து இவென்ச்சுவலி நடக்கும். அது வந்து நம்ம டப்புன்னு 2 நாளில் பிரேக் அவுட் ஆகும், 3 நாளில் பிரேக் அவுட் ஆகும், நம்மளால சொல்ல முடியாது. மேபி இட் டேக்ஸ் 1 month டைம். அந்த 1 monthக்குள்ள அது ரேஞ்ச் ஆகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ கொஞ்சம் பேஷன்ஸாக ஹோல்ட் பண்ணலாம். ஆஃப்டர் பிரேக் அவுட் ஐ போஸ்டிங் another வீடியோ வித் கம்ப்ளீட்டாக அதாவது ஒரு ஆல்கைன் வீடியோ இருக்கும். பிட்காயினோட ப்ரைஸ் செக்ஷன் மட்டும் பார்த்துட்டு வில் கோ ஃபார் ஆல்கைன்ஸ். இதை நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, செஸ். தேங்க்யூ.